தாவீதை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ரொம்ப பெருசா இன்ட்ரோடக்ஷனே கிடையாது. என்ன சொல்லுதுன்னா, தாவீதுடைய தகப்பனுடைய சில ஆடுகளை மேய்த்து கொண்டுதான். ஆடு கூட நிறைய ஆடு கொடுக்கல அவனுக்கு. அவன் வந்து பட்ட தலையம் பாவன், கிட்டார் வச்சுட்டு சும்மா மண்டே ஆட்டிக்கிட்டு கிட்டார் வாசிட்டு இருப்பான். தப்பு தப்பா பேசினாங்க. அவன் சொல்றான், ஒரு விஷம் கரடி வந்துச்சு, ஒரு விஷம் சிங்கம் வந்துச்சு, கரடியும் போட்டேன் சிங்கத்தையும் போட்டேன். இப்ப கோலியாத் இருக்கானா, அவனையும் நான் போடுறேன்றான். ஏன் அப்படி பேசுனான்னு தெரியுமா? ஸ்ட்ராங் ஹார்ட், இருதயம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. சவுல் ஹைட் தான், போர் வீரர்களுக்கு ஹைட் தான் இருக்குது, வெயிட் தான் இருக்குது. இன்னர் மேன் வீக்கா இருக்குது, உள்ளான மனுஷன் பலப்படவில்லை. தாவீது வந்து பேசுறான், கரடியை போட்டாச்சு, சிங்கத்தை போட்டாச்சு, இப்ப கோலியாத்தை போடுவேன்னா எல்லாம் பயப்படுறாங்க. ஏன்? எவனுடைய ஹார்ட்டும் ஸ்ட்ராங்கா இல்ல. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்க வாழ்க்கையில கரடி வரலாம், உங்க வாழ்க்கையில சிங்கம் வரலாம், கோலியாத்தும் வரும். என்ன பண்ண போறீங்க? சவுல் மாதிரி ஒளிஞ்சுக்க போறீங்களா? யுத்த வீரர்கள் எல்லாம் பெரிய பெரிய படை இதெல்லாம் வச்சிருக்கான், கத்திலாம் வச்சிருக்கான், கேடகம் வச்சிருக்கான், ஈட்டி வச்சிருக்கான். ஒரு 50 பேரா சேர்ந்து போய் அடிச்சுக்க வேணாம். ஒருத்தன், ஒரே ஒரு ஆளு, ஒரே ஒரு கோலியாத்து வந்து மிரட்டிட்டே இருக்கிறான். அடிச்சிடுவேன், அடிச்சிடுவேன், ஒழிச்சிடுவேன், கொன்றுவேன். எத்தனை பேரை கொன்னா சொல்லுங்க? எத்தனை பேரை கொன்னா? ஒருத்தனை கூட கொல்ல, சும்மா வாய் தான். பிசாசு இதே மாதிரிதான், ஒன்னெல்லாம் ஆக்கிடுவேன். பிசாசு பேசுவான், இப்பயே சொல்லுவான், அவன் வாழ்க்கை போச்சு அவள் தான் அப்படின்வான். நம்ம நேரம் அவனுடைய எதிர்காலத்தை போய் காட்டிடணும். அவருடைய எதிர்காலமே எரி நரகம் தான். அவன் நம்ம எதிர்காலத்தை பத்தி பேசுறான். பயமுறுத்துறது யாரு? நாசமாக போறவன், எரி நரகத்துக்கு போறவன் நம்மளை பயமுறுத்துறான், நீ நல்லா இருக்க மாட்டேன்னு. அவன் சொல்றதை எது கேட்குறீங்க? ஏன்னா வீக் ஹார்ட்டா இருக்கு, உள்ளான மனுஷன் வீக்கா இருக்கான். ஆனா தாவீது சொல்றான், கோலியாத்து முன்னாடி சொல்றான், அவனை ஃபேஸ் பண்ணி சொல்றான். அவன் சொல்றான், திரும்ப திரும்ப சொல்றான், இன்னைக்கு நான் வரேன், உன்னை ஒரு நாய் மாதிரி உன் தலையை நான் வெட்டி போடுவேன்றான். ஃபர்ஸ்டாவது சிங்கத்துக்கும் கரடிக்கும் கொஞ்சம் மரியாதையா இருந்துச்சு, சிங்கம் கரடின்னு. இப்ப கோலியாத்தை பார்த்து சொல்றான், நீ ஒரு நாய், நாய் மாதிரி நீ, உன்னை நான் வெட்டுவேன், உன்னை வெட்டி பறவைகளுக்கு உணவு போட போறேன், ஆகாயத்து பறவைக்கு போட போறேன். செய்யறதுக்கு முன்னாடியே சொல்றான். ஏன் சொன்னா? ரொம்ப பேசுறாளா தாவீது? இல்ல கோலியாத் பேசினா பயந்துருவானா? உள்ளான மனுஷன் பேசுறான். ஏன்னா இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானிச்சு 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 தாவீது எப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்துட்டானா, என் பக்கத்துல 1000 பேரும் கொள்ளட்டும், எந்த பக்கம் 10,000 பேர் கொள்ளட்டும், அது என்னை அணுகாது. எத்தனை 1000 பேர் வந்து நின்னாலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு பேசுறாரு. என்ன பண்ணார் கடைசியில? சொன்ன மாதிரியே ஒரே கல்லு நெத்தியடி விழுந்தான். அவன் கத்தி எடுத்து அவன் தலைய போட்டாச்சு. என்ன சீக்ரெட்? உள்ளான மனுஷன் ஸ்ட்ராங்கா இருந்தான்.